பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பிரச்சனை எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. தஞ்சாவூர், வேலூர், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் இதமான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் லேசான மழை. வெப்பத்தின் தாக்கம் சற்று தணிந்ததால் இதமான சூழல். நெல்லையில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருந்த இளைஞர் போக்சோவில் கைது. ஈரோட்டில் தனியார் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை. சமையல் மாஸ்டர் போக்சோவில் கைது. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்பதுதான் கேரள அரசின் நிலைப்பாடு. கேரள முதலமைச்சர் வி டி சதீஷன் பேச்சால் சர்ச்சை. முல்லை பெரியார் விவகாரத்தில் தாவேக் அரசு என்ன செய்ய போகிறது என பொதுமக்கள் கேள்வி. தினந்தோறும் திமுக தலைவரை காண வரும் உடன்பிறப்புகளும் மக்களும். நாள்தோறும் அண்ணா அறிவாலயத்தில் ஒலிக்கும் வாழ்க வாழ்க வாழ்கவே முழக்கம். ஜார்க்கண்ட், மிசோரமில் இன்று மாநிலங்களவை தேர்தல். எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களிக்க வாய்ப்பு. ChatGPT உள்ளிட்ட எந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியும் தகுதியான ஒரு விரிவுரையாளருக்கு இணையாக கருத முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நீட் மறுதேர்வு அச்சத்தில் கோவையில் மாணவி தற்கொலை. கடந்த 1.5 மாதத்தில் நாடு முழுவதும் 11 மாணவ மாணவிகளின் உயிரை பறித்த நீட் எனும் அரக்கன். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் சத்துணவு பெண் ஊழியர் உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கோவையில் சரக்கு வாகனம் மீது கார் மோதி விபத்து. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சென்னை நந்தம்பாக்கத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடு முட்டியதில் குழந்தை படுகாயம். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். டெலிகிராம் தடைக்கு பின்னால் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சதி இருக்கிறது. டெலிகிராம் நிர்வாக அதிகாரி துரோவ் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி. விண்ணில் சீறி பாய்ந்து சாகசம் செய்து காட்டிய பிரான்ஸ் விமானங்கள். ஈரான் அமெரிக்கா இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிபர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 60 நாட்களுக்கு பிறகு இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அறிவிப்பு. பிரான்ஸ் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு உற்சாக வரவேற்பு. பிரசித்தி பெற்ற வெர்சாய்ஸ் அரண்மனையில் விருந்தளித்த மேக்ரான். காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. காசா சுகாதார அமைச்சகம் தகவல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. போர்ச்சுகல், காங்கோ அணிகள் மோதிய ஆட்டம் டிரா. குரோஷியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி. மகளிர் உலகக்கோப்பை T20 தொடரில் இந்தியாவுக்கு 2வது வெற்றி. ஸ்மிருதி சரணி அசத்தல் ஆட்டத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தியது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டம். ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி.